ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆடி அமாவாசை. கோயில் தரிசனம் மிக முக்கியம். இன்றைய பித்ருக்களை வணங்கினா எங்களுக்குள்ள பழைய தோஷங்கள் எல்லாம் நீங்குமென்னு சொல்லுவீனம். உங்கள்கிட்ட அம்மா அப்பாவை இறந்திருந்தாலோ இல்லாட்டி உங்களோட மூதாதையர் யாரும் இறந்திருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி அந்த எள்ளுத்தானம் அதுகளை கொடுத்தா அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையும். உங்களுக்கு வர தோஷங்கள் நீக்க மாட்டேனம். சரி, அதோட இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள உரும்புற என்ற கிராமத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு விவசாய பூமி பாருங்க. இது சுற்றுச்சூழல் எல்லாமே விவசாயமாக இருக்குது. வெங்காயம் நட்டிருக்கணும், மரவள்ளி இது நட்டிருக்கணும், தென்னை மரம், இங்கே நிலத்தை உழுதிருக்கணும் ஏதோ நடுறதுக்காக. அது என்னன்னு தெரியல. பாருங்க, மிளகாய் மரம், மரவள்ளி மரம், இப்படி அவங்க எல்லாரும் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க. அப்படியான ஒரு பூமி தான் இந்த யாழ்ப்பாண பிரதேசத்தில். பெரும்பான்மை வட மாகாணமே ஃபுல்லாக இது தான், விவசாயிகள் தான். அதாவது விவசாயம்தான் வேண்ட பிரதான தொழிலாக இருக்கும். பாருங்க, வாழைத்தோட்டத்தை வாழை பயிரும் நட்டிருக்கணும். ஆனால் இப்போ கிளைமேட் இங்கே பார்த்திங்கன்னா சரியான வெக்கையாக இருக்குது. கூட தண்ணி குடித்து நாங்கள் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க வேணும். அதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்றும் குடிக்காதீங்க. இது இளநீர் அப்படி ஏதாவது இயற்கை பானங்களே அருந்துங்க. பாருங்க அப்படி இருக்குது. நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போயிருக்கிறீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் என்னை தொடர்ந்து இப்படியான இயற்கை காட்சிகளை கொடுக்க ஆசையாக இருக்கும்ன்றதை மறக்காதீங்க. இனி அடுத்த நான் பிளாக்கில் இன்னொரு இதோட உங்களோட சந்திக்கிறேன். இயற்கை காட்சி தான் எங்களுக்கு கூட விருப்பம் இல்லை இருக்கும். அதே மாதிரியான ஒரு இதோட உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த இதில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். பாய்.